guys, welcome back to Amal Baby Alagi. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னு வைங்களே. இது எங்க அம்மா இது பாஸ்தா வித் எக். அம்மா ஏதோ புதுசா எதுவும் செய்றாங்க. நான் சாப்பிட்டதில்ல அப்படி எதுவும். வாங்க போய் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் கட் பண்றேன். ஃபினிஷ் கட் பண்ணிட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இதில் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தது, அப்புறம் தக்காளி வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம். மஞ்சத்தூள் இருக்குன்னா முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு சும்மா லைட்டாக. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. சரி, அந்த ஆரிகனோ இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. சால்ட் கொஞ்சம். ஆல்ரெடி பாஸ்தா வந்து நம்ம சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். என்னம்மா சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ பாஸ்தா நம்மகிட்ட கொஞ்சமாக இருக்கிறதுனால 3 முட்டை மட்டும் போட்டுக்குவோம். ஏமா கொஞ்சம் ஃபோர்ஸாக தள்ளிட்டேன் போல. டப்புக்குன்னு உடச்சு கீழே விழுந்துச்சு. ஸோ சேட். இதை பீட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. சைடில் இருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது பாஸ்தா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், குட்டி குட்டி பீஸாக. நீங்கள் இதிலே ட்ரை பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது பார்க்க நல்லா இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில். இதில் ஏதோ கடம்பாவை ஏதோ ஒரு ஃபிஷ் வரும், இப்படி தான் நல்லாயிருக்கும் பார்க்க. என்ன ஆசினி பண்ற? டேய் எங்க பண்ண? எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க? இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். சின்ன கடாயை போடணும். சின்ன கடாயை போடும். என்ன பாட்டில் எடுக்க? எண்ணெயே இல்லையம்மா, கொஞ்சம் தான் இருக்கு. போதும், நிறைய அமௌண்ட்.
ஏய் என்ன பண்ணுறீங்க? இப்போ அதில் எண்ணெய் கடாயில் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டோம். இதை முட்டையோட மிக்சிங்கும் இதில் ஊற்றிட்டு இந்த பாஸ்தாவையும் சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? முட்டை வச்சு போகுது டக்குன்னு இது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை வந்து எல்லா பாஸ்தாலையும் ஒட்டுற மாதிரி. ஓகேவா? இது ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கும். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி மட்டும் பிடிச்சிட்டாம. சிட்டோ நம்ம இப்படி கலரிட்டே இருந்தாலும் போதும். இது அப்படியே ஒரு 2 minutes மூடி வைக்கலாம். ஒரு 2 minutes அப்படி இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை அடியில் ஃபுல்லாக தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, முட்டை ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து கலரி மட்டும் விட்டணும், அடி பிடிக்காமல். நான் லென்த்தாக போகுமே அப்படின்றதுனால அதை உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது டேஸ்ட் பண்ணி பார்க்க இதுதான் வேலை. அவ்வளோதானே? இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இல்லை, காலி ஆயிடுச்சு. இப்போ தான் செக் பண்ணேன். ஸோ ரெடி எக் பாஸ்தா. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாமா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சு லாஸ்ட்டாக ஒரே வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க, அடியில் இருந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மேலே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்தா இந்த மாதிரி தனித்தனியாக வராது, குழம்பு இடம். அப்புறம் ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? எடுத்து போடுவோம். வாவ் 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 வாவ். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளே டேஸ்ட் வரேன். செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு गाइस. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வீடியோ செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.